ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்க்க போற லேப் நேட்டிவ் விலான் லேப். நேட்டிவ் விலான் கான்செப்ட் வச்சு ஒரு லேப் பார்க்க போறோம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் சார், ஒரு 10 மினிட்ஸ்ல நான் வரேன் சார். எனக்கு ஒரு ஓகே கால் வந்திருக்கு. ஓகே ஓகே சார். ஆ 2 பிசி வைங்க. இந்த பிசியை பிசி 1 கன்சிடர் பண்ணுங்க. இந்த பிசியை பிசி 2 கன்சிடர் பண்ணுங்க. தென் இந்த 2 பிசியும் சுவிட்சில் கனெக்ட் ஆயிருக்காங்க. இந்த பிசி 1ஓட ஐபி 10.0.10. இந்த பிசி ஹெச்ஆர் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. விலான் 10 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பிசி சேம். இந்த பிசி 2 10.0.20 விலான் 20 சேல்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. தென் ஒரு ஹப் தேவை நம்மளுக்கு. ஒரு ஹப் வைக்கிறோம். அந்த ஹப்ல 2 பேர் கனெக்ட் ஆயிருக்காங்க. அந்த 2 பேரும் பிசி 3 ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான். அவங்க 2 பேரும் பிசி 4 ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான். அந்த 2 பிசியும் ஹப்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஹப் ஆர் லெகசி சுவிட்ச்னு சொல்லுவாங்க. லெகசி சுவிட்ச் நம்ம கிட்ட இல்லாதனால ஹப் வைக்கிறோம். ஹப் டைரக்டா லே 2 சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கு. லே 2 இந்த இன்டர்ஃபேஸை விலான் 10 அப்படின்ற விலானுக்கு ஆக்சஸ் கொடுக்க போறோம். இந்த போர்ட்டை விலான் 20 அப்படின்ற விலானுக்கு ஆக்சஸ் கொடுக்க போறோம். தென் இந்த போர்ட்டை நம்ம பேசி வச்ச மாதிரி ட்ரங்க் போட போறோம். அப்படி நம்ம தேடி பார்த்தாச்சு. நேட்டிவ் விலான் ட்ரங்க் போட்டு அந்த ட்ரங்க்ல நேட்டிவ் விலான் டிஃபால்ட்டா 1ன்னு இருக்கும். அந்த 1 நம்ம 10ன்னு மாத்துறோம். ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற ஹெச்ஆர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாருமே இங்க இருக்கிற ஹெச்ஆர் கம்ப்யூட்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கு நம்ம நேட்டிவ் விலான் கான்ஃபிகர் பண்றோம் இந்த போர்ட்ல. ஏன்னா அன்டாக்டா இந்த பிசில வர டிராபிக்ஸ் எல்லாமே அன்டாக்டா வரும். இந்த ஹப்ல இருந்து டேகே இல்லாம வரும். ஏன்னா ஹப்ல விலான்னு கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா ஹப்ல கன்சோல் போர்ட்னு ஒன்று இல்லவே இல்லை. அதனால விலான் கிரியேட் பண்ண முடியாது. இந்த இன்டர்ஃபேஸ் ட்ரங்க் எல்லாம் பண்ண முடியாது. அப்போ இந்த இன்டர்ஃபேஸ் ட்ரங்க் பண்ண முடியாது. விலானே இல்லைன்னா இந்த 2 பீஸ்ல இருந்து வர டிராபிக் அன்டாக்டு டிராபிக். அந்த அன்டாக்டு டிராபிக்கை பாஸ்டித்தர்ல 0/3 அப்படின்ற இன்டர்ஃபேஸ்ல இருந்து டேக் ஆகி கரஸ்பாண்டிங் விலான் 10க்கு போ அப்படின்னு நேட்டிவ் விலான் கான்ஃபிகரேஷன் பண்ண போறோம். ஸோ நேட்டிவ் விலானோட கான்செப்ட் அன்டாக்டா வர டிராபிக்ஸை டேக் பண்ணி கரஸ்பாண்டன்ட் விலானுக்கு அனுப்பணும். அதுதான் அதோட கான்செப்ட், நேட்டிவ் விலானோட கான்செப்ட். அதுக்கு நம்ம L2 லேயர் 2 சுவிட்சில் விலான்ஸ் கிரியேட் பண்ணணும். விலான் 10 நேம் HR exit, VLAN 20 name sales exit. இந்த பேஸ் ஃபாஸ்ட் 0/1 டிஃபால்ட்டா சுவிட்சில் இருக்கிற போர்ட்டை சுவிட்ச் போர்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த சுவிட்ச் போர்ட்டை ஆக்சஸ் கொடுக்குறோம் VLAN 10க்கு. தென் எக்ஸிட்
இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2 இந்த சுவிட்ச் போட்டு ஆக்சஸ் கொடுக்குறோம் VLAN 20க்கு எக்ஸிட். தென் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/3 இந்த சுவிட்ச் போட்ட மோடு ட்ரங்கா மாற்றும். பட் நல்லா கவனிக்கணும், ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க் அப்படின்னு போட்டீங்கன்னா 0/3 போட்டு ட்ரங்கிங்ல தான் இருக்குது. ஆனா நேட்டிவ் VLAN 1ன்னு இருக்காரு. நம்ம நேட்டிவ் VLAN 1ன்னு இருக்கக்கூடாது, நேட்டிவ் VLAN 10ன்னு மாற்றணும். அப்பதான் அன்டாக்டா வர டிராஃபிக் எல்லாமே டேக் ஆகி கரஸ்பாண்ட் அந்த VLANக்கு போகும். ஆக்சுவலி இந்த சுவிட்சில் இருக்கிற VLANக்கு சப்மிட் ஆகும். அந்த சுவிட்சில் இருக்கிற VLANக்கு சப்மிட் ஆனாலே அந்த VLANல என்னென்ன போட்டிருக்கோ அந்த போட்டுக்கலாம் போகும் அந்த டிராஃபிக். இப்போ இந்த நேட்டிவ் VLAN 1ன்னு இருக்கிறது நம்ம என்னவா மாற்றணும், நேட்டிவ் VLAN 10ஆ மாற்றணும். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/3 அதுக்குள்ள போயிட்டு சுவிட்ச் போர்ட் ட்ரங்க் நேட்டிவ் VLAN கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா VLAN ID 10ன்னு போட்டு என்ட்ரு கொடுக்கணும். நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் எல்லா பிசிலும் IP கான்ஃபிகரேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த பிசில இருந்து நான் இந்த பிசியை பிங் பண்ணா பிங் ஆகுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேட்டிவ் VLAN கான்ஃபிகர் பண்ணலாம். பிசியில் ஐபி அட்ரஸா சென்ட் பண்ணலாம். 10.0.0.10 இந்த பிசியில் 10.0.0.20 இந்த பிசியில் 10.0.0.30 தென் PC4ல 10.0.0.40 நான் 10.0.0.30ல இருந்து 10.0.0.10 ரீச் பண்ண போறோம். 10.0.0.30ல இருந்து 10.0.0.10 பிங் பண்ணா பிங்கு ஆக வாய்ப்பே இல்லை. 10.0.0.10 பிங் பண்றேன். 10.0.0.30ல இருந்து 10.0.0.10 பிங் பண்ணா பிங்கு ஆக வாய்ப்பே கிடையாது. சரி, நான் என்ன பண்றேன், கண்டினியூஸ் பிங் போடுறேன். அது பாட்டு பிங் ஆகிட்டே இருக்கும் செக்கிங்காக. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த சுவிட்சில் போயிட்டு எந்த சுவிட்சு, இந்த சுவிட்சில் போயிட்டு நேட்டிவ் VLAN கான்ஃபிகர் பண்றேன். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/3 அப்படின்ற இன்டர்ஃபேஸுக்கு சுவிட்ச் போர்ட் ட்ரங்க் நேட்டிவ் VLAN 10ன்னு இப்போ கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்த உடனே என்ன ஆகுது, இங்க பிங் ஆகுது. அதே நான் இப்போ இந்த நேட்டிவ் VLAN 10 நான் எடுத்துட்டேன்னா இப்போ பிங் ஆகுமானா பிங் ஆகாது. ஏன்னா ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க்னு போட்டீங்கன்னா நேட்டிவ் VLAN 1ல போயிடும் அந்த போர்ட். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் போயிட்டு சுவிட்ச் போர்ட் ட்ரங்க் அந்த போர்ட்ல சுவிட்ச் போர்ட் ட்ரங்க் நேட்டிவ் VLAN 10 இப்போ திருப்பி கொடுத்தீங்கன்னா இப்போ திருப்பி பிங் ஆகும். சரி, இது அவுட்புட். கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம்.